Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கு நம்ம கேஷுவலா யூஸ் பண்ற சென்டென்ஸ் கூட எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரயில் ஸ்டேஷனுக்கு இரவு 10 மணிக்கு வந்தது. ரயில் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டு 10 மணிக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, தி ட்ரெயின் கேம் டு தி ஸ்டேஷன் at 10 p.m. The train came to the station at 10 p.m. நான் நல்ல சோறு சாப்பிட்டு 10 நாட்கள் ஆகிறது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is 10 days since I eat good food. நான் நல்ல சோறு சாப்பிட்டு 10 நாட்கள் ஆகிறது. இத வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, it is 10 days since I eat good food. உங்களுக்கு ஏதாவது உதவ வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு can I help you இல்லைனா what can I do for you. Can I help you இல்லைனா what can I do for you. உங்களுக்கு ஏதாவது உதவ வேண்டுமா அப்படின்றதுக்கு can I help you இல்லைனா what can I do for you அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மூட்டைய தூக்கிட்டு போ அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, you carry the luggage. மூட்டைய மேல தூக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, lift the luggage up இல்லைனா above. lift the luggage up இல்லைனா lift the luggage above அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு up யூஸ் பண்ணுங்க இல்லனா above யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? lift the luggage up இல்லனா lift the luggage above. ஓகேங்களா? மேல தூக்கு அப்படின்றதுக்கு lift the luggage up இல்லனா lift the luggage aboveன்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேல போ, யாராவது பார்த்து மேல போ அப்படின்றதுக்கு go above அப்படி சொல்லலாம். இல்லனா go up. மேல போ அப்படின்றதுக்கு go above இல்லனா go upன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜன்னலின் பக்கத்தில் அல்லது பக்கவாட்டில் நில் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, stand by the window. ஜன்னலின் பக்கத்தில் அல்லது பக்கவாட்டில் நில் அப்படின்றதுக்கு stand by the window. நெக்ஸ்ட், ஜன்னலில் சாய்ந்து நில், ஜன்னல்ல சாஞ்சிக்கோ அப்படின்றதுக்கு stand against the window. ஜன்னலில் சாய்ந்து நில் இல்லைன்னா சாய்ந்து நில் அப்படின்றதுக்கு stand against the window.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 8 சென்டென்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்சி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.